இந்த வீடியோல நம்ம என்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேம்பூ ஸ்டுடியோவோட இன்ட்ரோடக்ஷன், அப்புறம் உங்க பிரிண்டர் எப்படி பேம்பூ ஸ்டுடியோ கூட செட்டப் பண்றது, அண்ட் உங்களோட மாடல்ஸ் எப்படி பெர்ஃபெக்ட்டா ஒவ்வொரு டைமும் ஸ்லைஸ் பண்ணி பெர்ஃபெக்ட்டான அவுட்புட் எடுக்கிறது. இதெல்லாம் தான் பார்க்க போறோம். ஸோ டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டூ கியூரியஸ் லேயர். நான் உங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியர். இப்போ நம்ம பேம்பூ ஸ்டுடியோவோட இன்ஸ்டாலேஷன் தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க பேம்பூ ஸ்டுடியோன்னு சர்ச் பண்ணிட்டு, அதோட ஆ சாஃப்ட்வேர் டேபுக்கு வந்துட்டு, நீங்க இந்த பேம்பூ ஸ்டுடியோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு விண்டோஸ் அண்ட் மேக் வெர்ஷன் வரும். ஸோ நீங்க எது வச்சிருக்கீங்களோ அத டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி பேம்பூ ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ பேம்பூ ஸ்டுடியோ ஓப்பன் பண்றேன். ஸோ ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, பேம்பூ ஸ்டுடியோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ லைப்ரரி, ரீசென்ட்லி ஓப்பன் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஆன்லைன் மாடல்ஸ் இருக்கும். இதில மேக்கர் வேர்ல்டோட டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கும். இந்த மாதிரியான ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்க அத வந்து டைரக்ட்டா பிரிண்டர்ல பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போறது, நீங்க உங்களுக்கு இந்த மேக்கர் வேர்ல்ட் அக்சஸ் பண்ணணும்னா, நீங்க யூசர் லாகின் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த டேப் தான் நம்ம முக்கியமா பார்க்க போறது, ப்ரிப்பேர் பண்றது. ஸோ இந்த ப்ரிப்பேர் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு உங்களோட பிரிண்டர் அண்ட் உங்களோட பில் பிளேட் வந்து லோட் ஆகும். ஸோ இங்க தான் நீங்க பிரிண்டர் செலக்ட் பண்ணணும். இதுதான் பிரிண்டர் செலக்ஷன் டேப். இங்க நீங்க பிரிண்டர் செலக்ட் பண்ணணும், என்ன பிரிண்டர் வச்சிருக்கீங்களோ. அண்ட் நீங்க எந்த பில் பிளேட் வச்சிருக்கீங்க, டெக்ஸ்டர்டு பிஐ, ஸ்மூத் பிஐ, எந்த பில் பிளேட்டோட உங்களுக்கு வருதோ, அந்த பில் பிளேட்ட வந்து நீங்க இங்க சூஸ் பண்ணணும். ஸோ ஸ்மூத் பிஐ சூஸ் பண்றேன் இங்க. ஸோ இதுதான் அந்த பில் பிளேட்டுங்கிறது. ஸோ பேம்பு லேப் ஏ1 சைஸ் வந்து 256 பை 256 பை வெர்டிகல் ஹைட் 256. இது 3ம் தான் நம்ம வந்து பில்ட் வால்யூம் பிரிண்ட் வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிரிண்ட் வால்யூம்குள்ள தான் நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். அடுத்ததா நம்ம பார்க்க போற டேப் வந்து ஓரியன்டேஷன் டேப். இப்போ இந்த ஓரியன்டேஷன் டேப்ல என்னலாம் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இங்க தான் நீங்க வந்து உங்களோட ஆப்ஜெக்ட்ட வந்து இம்போர்ட் பண்றீங்க. ஸோ இந்த கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நீங்க டவுன்லோட் பண்ணியிருக்க 3டி மாடல்ஸ் எஸ்டிஎல் ஃபைலோ இல்ல 3டி மேனுஃபேக்சரிங் ஃபைலோ உங்களுக்கு இங்க அப்பியர் ஆகும். ஸோ இத நீங்க கிளிக் பண்ணிட்டு இம்போர்ட் ஓகேன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த மாடல் வந்து இம்போர்ட் ஆகும். இதுதான் உங்க மாடல வந்து நீங்க பில் பிளேட்டுக்கு இம்போர்ட் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ். அண்ட் இன்னொரு மெத்தட் இருக்கு இம்போர்ட் பண்றதுக்கு. ஃபைல் இம்போர்ட் போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து மாடல் அங்கேயும் இம்போர்ட் ஆகும். அவ்வளோதான். நீங்க மாடல இம்போர்ட் பண்ணிட்டீங்க. அடுத்து நம்ம பண்றது மாடல் அரேஞ்ச் பண்றது. ஸோ இதுதான் அந்த மூவ். இந்த மூவ யூஸ் பண்ணும்போது, உங்களுக்கு பார்ட்ட எங்கனாலும் நீங்க மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மூவ யூஸ் பண்ணி நீங்க மல்டிபிள் பார்ட் வைக்கிறீங்க. இதே இது 1, 2, 3 பார்ட் வைக்கிறீங்க அப்படிங்கிறப்போ, ஆ நீங்க இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நான் 1 கிட்ட கிட்ட வைக்கிறேன். எனக்கு இது வந்து பார்ட் நெறைய கிளம்ப்ஸியா இருக்குன்னா, அரேஞ்ச் ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்ட் தன்னாலேயே அரேஞ்ச் ஆயிடும். எது பெட்டரா இருக்கோ அந்த ஸ்டேஜ்ல. ஸோ இதுதான் இந்த ஆட்டோ அரேஞ்சுங்கிறது. அண்ட் ஆட்டோ ஓரியன்ட்ங்கிறதும் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஆ பார்ட் வந்து தனித்தனியா ஓரியன்ட் ஆயிருந்ததுன்னா, அதுவும் ஒரே இடத்துல ஓரியன்ட் ஆயிடும். இதுதான் அ இந்த அரேஞ்ச் ஃபீச்சர்ஸ்ங்கிறது. ஸோ நீங்க காப்பி பேஸ்ட் பண்றதுக்கு நார்மலா கண்ட்ரோல் சி அண்ட் கண்ட்ரோல் வி அழுத்துனீங்கன்னா, உங்களுக்கு வந்து மாடல் வந்து காப்பி பேஸ்ட் ஆயிடும். இதுதான் காப்பி பேஸ்ட்ங்கிறது, ரொம்ப சிம்பிள். ஸோ எனக்கு ஒரு மாடல் போதும் இப்போ அடுத்ததா நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, மூவ் மாரியே ரொட்டேட். இது வந்து ஆப்ஜெக்ட்ட நீங்க வேற ஓரியன்டேஷன்ல வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்க ரொட்டேட் பண்ணி இப்படி பிளேஸ் பண்ணலாம். இதுதான் ரொட்டேட் ஓரியன்டேஷன். ரொட்டேட் பண்ண தேவையில்லன்னா, நீங்க கண்ட்ரோல் Z அடிச்சீங்கன்னா, உங்களுக்கு ஆக்சுவல் போஸ்ட்லயே வந்துரும். அடுத்ததா பார்க்கக்கூடியது ஸ்கேல். இந்த ஸ்கேலுங்கிறது எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஆப்ஜெக்ட் டவுன்லோட் பண்றீங்க. அது வந்து ஒரு ஸ்கேல்ல இருக்கு. அதாவது 631 எம்எம்ல இருக்கு சைஸ். எனக்கு 31 எம்எம்ல வேணாம். நான் வந்து இன்னும் இன்கிரீஸ் பண்றேன். எனக்கு 100 எம்எம்ல வேணும் அப்படின்னு நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா, 100 டைப் பண்ணி என்டர் தட்டினீங்கன்னா, உங்களுக்கு வந்து 100 எம்எம்க்கு அது வந்து ஸ்கேல் ஆயிடும். இதுதான் ஸ்கேல். இந்த ஸ்கேலிங் வந்து யூனிஃபார்ம் ஸ்கேலிங் இருக்கு. அன்யூனிஃபார்ம் ஸ்கேலிங்ன்னு சொல்லி இருக்கு. ஸோ இந்த நீங்க 100 டைப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ரீசெட் ஆயிடும். திரும்ப ஒரிஜினல் பொசிஷனுக்கு. நீங்க வந்து இந்த ஸ்கேலிங்க உங்களுக்கு எந்த சைஸ்ல தேவை அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணிட்டு நீங்க ஸ்கேல் பண்ணிக்கணும். ஆக்சுவலா எனக்கு வந்து இப்போ 50 எம்எம்ல போதும்னு நான் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறதுக்காக. அடுத்ததா நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, ஆ லே ஆன் ஃபேஸ். இத சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒயிட் கலர்ல நெறைய ஃபேஸ் வந்து ஹைலைட் ஆகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் பெட்ல நீங்க பிளேஸ் பண்ணக்கூடிய ஒரு அ ஏரியா. ஓகேவா? நீங்க இப்படி பிளேஸ் பண்ணியும் பிரிண்ட் பண்ணலாம். ஆனா, நான் மோஸ்ட்டா எத பிரிஃபர் பண்ணுவேன்னா, எது இருக்கிறதிலே அதிகமான சர்ஃபேஸ் ஏரியா இருக்கோ, அத வந்து நீங்க லே பண்ணணும். இது வந்து உங்க பிரிண்ட் ஓரியன்டேஷன் அண்ட் பிரிண்ட் பண்ற பார்ட்ட பொறுத்து கம்ப்ளீட்டா மாறும். அடுத்ததா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, கட். இந்த கட் எப்படின்னா, நீங்க பெரிய ஆப்ஜெக்ட்டா பிரிண்ட் பண்றீங்க அப்படிங்கிறப்போ, நீங்க ஒரு 2 ஆப்ஜெக்ட்டா இத கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு பில்ட் வால்யூம்ல வரலங்கிறப்போ, கட் பண்ணிட்டு நீங்க 2 ஆப்ஜெக்ட்டா தனித்தனியா வேற பில் பிளேட்டுக்கு மாத்தி பிரிண்ட் பண்ணிக்கலாம். அத வந்து நம்ம அட்வான்ஸ்ல பார்ப்போம். இப்ப நம்ம அது பண்ண தேவையில்ல. கலர் பெயிண்டிங். இந்த கலர் பெயிண்டிங் அப்படிங்கிறது எப்படி அப்ளை ஆகும்னா, நீங்க வந்து ஒரு ஏஎம்எஸ் வச்சிருக்கீங்க. உங்களால 4 மெட்டீரியல் பிரிண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில 3, 4 4 கலர் இங்க நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கலர் பெயிண்டிங்க இந்த மெட்டீரியல் சூஸ் பண்ணிட்டு, மாடல் சூஸ் பண்ணிட்டு நான் கலர் பெயிண்டிங் அப்படிங்கிறத கிளிக் பண்றேன். இங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு 4 கலர் அப்ளை ஆகுது. இந்த கலர் பெயிண்டிங்கிறது நெறைய விதமா பெயிண்ட் பண்ணலாம். இது வந்து ரெகுலர் சர்க்கிள். இந்த சர்க்கிள வச்சு பெயிண்ட் பண்ணீங்கன்னா, இந்த மாரி தனித்தனியா பெயிண்ட் ஆகும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா,
ஸ்பியர். இந்த ஸ்பியரை வந்து நீங்கள் இப்படி ஜூம் பண்ணிவிட்டு ஸ்பியரோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே ப்ளேஸ் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த கலர் வந்து அப்ளை ஆகும். கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு பேட்ச் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் எங்கே எப்படி யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மாடல் வந்து மெஷ் உங்களுக்கு ட்ரையாங்கிளாக தான் மெஷ் ஆகிருக்கும். ட்ரையாங்கிளை சூஸ் பண்ணிட்டு நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ட்ரையாங்கிளாக வந்து மார்க் ஆகும். இதுதான் அந்த பார்ட்டோட மெஷ். உங்களுக்கு எவ்வளோ ட்ரையாங்கிள்ஸாக சின்ன சின்னதாக ஸ்ப்ளிட்டாக இருக்கோ அந்த ட்ரையாங்கிள்லாம் நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹைட் ரேஞ்ச். இப்போ நான் இந்த ஹைட் ரேஞ்சை சூஸ் பண்ணுறேன். இந்த ஹைட் ரேஞ்சிலேருந்து இந்த ஹைட் ரேஞ்சை தனியாக பிரிச்சுட்டேன். பிரித்ததுக்கப்புறம் இந்த ஃபில் எடுத்துகிட்டு வந்து நான் வந்து இந்த எல்லோ கலர் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த ஹைட் ரேஞ்சுக்குள்ளே இந்த கலர் வந்து அப்ளை ஆகும். ஸோ இதை நீங்கள் வந்து மல்டி கலர் யூஸ் பண்ணும்போது இந்த பெயிண்ட் அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெயிண்டிங்கும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ பெயிண்டிங்கில் லாஸ்ட்டாக இருக்கிற ஆப்ஷன் வந்து கேப் ஃபில். கேப் ஃபில்லுங்கிறது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த கேப் இன்க்ரீஸ் பண்ணும்போது எங்கெல்லாம் அந்த கேப்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் ஃபில் பண்ணும். ஸோ இது வந்து ரொம்ப சின்ன ட்ரையாங்கிள் இருக்கிறதுனால அதை கேப்பாக கன்சிடர் பண்ணல. அதனால் அது ஃபில் ஆகலை. இரேஸ் ஆல் பெயிண்டிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஜெக்ட் ஒரிஜினல் மாதிரியே ரீசெட் ஆகிடும். இப்போ நான் உங்களுக்கு 4 கலரில் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறதுனால ஹைட் ரேஞ்சு படி நான் ஒரு 3 கலர் பிரிச்சுக்கிறேன். 1, 2, 3. ஸோ 3 ஏரியா பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு எல்லோ பாட்டமில் அப்ளை பண்ணிக்கிறேன், ரெட் மிடில் அப்ளை பண்ணிக்கிறேன், அண்ட் ப்ளூ வந்து அடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி 3 கலராக நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். இதுக்கு மேலே இருக்கிறது வந்து எனக்கு வந்து மறுபடியும் எல்லோவில் வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு இதுக்கு மேலே இருக்கிறத சூஸ் பண்ணி எல்லோவாக சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் பாட்டமாக நம்ம வந்து கோல்ட்லேயே வச்சுக்கலாம். ஸோ இப்படி 4 கலரில் எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மெட்டீரியல் படி கலர் படி சூஸ் பண்ணியிருக்கீங்க. தட்ஸ் இட். இதுதான் பெயிண்டிங். நீங்கள் எஸ்கேப் கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து வெளியே வந்துடும். உங்களுக்கு அப்புறம் பெயிண்ட் தான் தெரியும். அடுத்தது கிளிக் பண்ணிட்டு இதுதான் சீம் பெயிண்டிங். ஸோ சீம் பெயிண்டிங் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பெயிண்ட் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இந்த சீம் பெயிண்டிங் வந்து நீங்கள் கார்னர் இல்லைனா ஹிடன் கார்னர்ஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஏன் அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன். இப்போ நான் இதை வந்து இப்படி இன்னர் சர்ஃபேஸில் வந்து நான் வந்து சீம் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேவா? அப்ளை பண்ணிவிட்டு எங்கெல்லாம் சீம் அப்ளை பண்ணிவிட்டு எஸ்கேப் கொடுத்துட்டு ஸ்லைஸ் பண்ணுறேன். இப்போ நான் ஸ்லைஸ் பண்ணுறப்போ இந்த சீமுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிண்டோட ஸ்டார்ட். அதாவது ஒரு லேயர் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த லேயரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்ட் பாயிண்ட் தான் சீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஃபிலமெண்ட் கலரை வந்து நான் லைன் டைப்பாக மாற்றுறேன். இந்த ஃபிலமெண்ட் டைப்புங்கிறது என்னென்னா நீங்கள் என்ன கலர்லாம் ஃபிலமெண்ட் பிரிண்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த கலர்லாம் ஹைலைட் பண்ணுவோம். 1வது ஃபிலமெண்ட் ஸ்பூலில் இருக்கிறது என்ன, 2, 3, 4ங்கிறது. ஸோ இப்போ நான் வந்து லைன் டைப்புக்கு சூஸ் பண்ணுறேன். லைன் டைப் சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் எங்கெல்லாம் அந்த சீம் பெயிண்டிங் பண்ணணும் அங்கெல்லாம் இந்த ஒயிட் டாட் வந்து இருக்கும். உங்களுக்கு அலைண்டாக வந்துடும். ஸோ இந்த சீம் டாட்ஸ் வந்து உங்களுக்கு வேற எங்கேயும் டிஸ்டர்ப் பண்ணாது. இப்போ ஃப்ரண்ட் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த மாதிரி லைன் எதுவுமே இன்டரப்டாக இல்லை. ஸோ பேக்கில் தான் எனக்கு அந்த சீம் வருது. அப்படிங்கிறப்போ பர்டிகுலராக அந்த சீம் பெயிண்டிங் நீங்கள் எங்கே யூஸ் பண்ணுறீங்களோ அங்கே பிரிண்ட் லைனோட ஸ்டார்ட் அண்ட் எண்டு வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதுதான் பிரிண்டரோட ஸ்டார்ட் பாயிண்ட்டு, லைனோட எண்ட் பாயிண்ட்டு. அதுதான் சீம்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ சீம் முடிஞ்சது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பிரிம். எஸ், பிரிம்ங்கிறது என்னென்னா உங்கள் பாட்டை வந்து பெட்டோட ஒட்ட வைக்கிறதுக்காக நீங்கள் இவ்வளோ சர்ஃபேஸ் ஏரியா தான் கான்டாக்டில் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் பாட்டு வந்து கரெக்டாக பிரிண்ட் ஆகாது. அதனால் வார்ப் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். இப்போ இந்த பிரிம் எஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காட்டும், ஹைலைட் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி அங்கங்கே கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட பாட்டு வந்து பெட்டோட அதிகமாக ஒட்டி இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இது கொடுக்கும். அதனால் வார்ப்பு வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். பாட்டோட ஃபெயிலியர் ரேட்டும் உங்களுக்கு கம்மியாகும். இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லைனா இங்கே நமக்கு குவாலிட்டி இந்த குளோபல் செட்டிங்ஸில் சப்போர்ட்டு கூட பிரிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுவும் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸ் பிரிண்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மைசிஎஸ்ஸே போதும். அவ்வளோதான். இதோட டயாமீட்டரையும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து. இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வச்சேன்னா பெரிய மைசிஎஸ்ஸாக வரும். இது உங்களோட பர்டிகுலர் யூஸை பொறுத்தது. ஓகேவா? அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது ஃபஸி ஸ்கின். இந்த ஃபஸி ஸ்கின் அப்படிங்கிறது எங்கே அப்ளை ஆகுங்கிறத ஒரு லேயரில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஃபஸி ஸ்கின் எப்படி சூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியா, அதாவது ஷார்ப் எட்ஜ் இருக்கிற ஏரியா மட்டும்தான் இது வந்து எடுத்துக்கும். இப்போ நான் இங்கே சூஸ் பண்ணேன்னா இது பிளெண்ட் இருக்கிறதுனால கம்ப்ளீட் ஏரியாவும் எனக்கு எடுத்துக்கும். இப்போ நான் இப்போ இதை பெயிண்ட்டும் பண்ணலாம், இல்லைனா ஏரியா ஃபில்லும் பண்ணலாம். ஏரியா ஃபில் எடுத்துகிட்டு நான் இப்படி சூஸ் பண்ணேன்னா எனக்கு இந்த ஏரியா ஃபுல்லாகவே எனக்கு வந்து அந்த ஃபஸி ஸ்கின் தான் வேணும். எனக்கு அவ்வளோ வேணாம். உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக நான் வந்து இந்த சர்ஃபேஸ் மட்டும் சூஸ் பண்ணிக்கிறேன்.
ஓகேவா? இத நான் ஃபஸி ஸ்கின் எப்படி வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஸ்லைஸ் பண்ணிட்டு காட்டுறேன். அண்ட் இதோட ஆப்ஜெக்ட்ட ரொட்டேட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் கிளிக்க நீங்க கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா, இப்படி ரொட்டேட் பண்ணலாம். அண்ட் ரைட் கிளிக்க கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க பேன் பண்ணலாம். அதாவது அங்கங்க மூவ் பண்ணலாம். ரைட் லெஃப்ட் ரொட்டேட், ரைட் வந்து மூவ். இத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்ட்ரோல் ஈஸியா வரும். ஸோ இப்படி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸி ஸ்கின் இங்கெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இத நான் செலக்ட் பண்ண இடம் எப்படி மாறுது அப்படிங்கிறத உங்களுக்கு அவுட்புட்ல காட்டுறேன். ஓகே. இப்போ ஃபஸி ஸ்கின்னும் சூஸ் பண்ணியாச்சு. எஸ்கேப் குடுத்துடுறேன். இப்போ மாடல வந்து நம்ம ஆல்மோஸ்ட் ஓரியன்டேஷன் டேப்ல இருக்க எல்லாத்தையும் முடிச்சாச்சு. டெக்ஸ்ட் இருக்கு. டெக்ஸ்ட்ங்கிறது என்னன்னா, நீங்க மாடல செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட்ட கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இந்த ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வரும். இந்த டெக்ஸ்ட்ட வந்து நீங்க எங்க வேணாலும் பிளேஸ் பண்ணலாம். இப்போ நான் இத வந்து எடுத்துட்டு வந்து இத கண்ட்ரோல்க்கு வந்து நீங்க அந்த டாட்ட புடிக்கணும். சென்டர் டாட்ட புடிச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் வந்துரும். கண்ட்ரோல்ல எடுத்துட்டு வந்தீங்கன்னா, நீங்க ஃப்ளாட் சர்ஃபேஸ்லயும் சரி, இல்லன்னா இந்த மாரி கர்வ்டான சர்ஃபேஸ்லயும் சரி, எடுத்துட்டு வந்து நீங்க வைக்கலாம் டெக்ஸ்ட்ட. வச்சுட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அத நீங்க டைப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கியூரியஸ் லேயர் அப்படின்னு டைப் பண்றேன். அப்படிங்கிறப்போ எனக்கு கியூரியஸ் லேயர் அப்படிங்கிறது டெக்ஸ்ட்டா ஃபார்ம் ஆயிடும். ஓகேவா? இத நீங்க கீழ ஆங்கிள் மாத்த மாத்த உங்களுக்கு எங்க பிளேஸ் ஆகணுமோ அது சூஸ் ஆகும். ஸோ இப்படி எனக்கு பிளேஸ் ஆகணும். அண்ட் ஆங்கிள் இன்னும் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணா ரொட்டேட் பண்ணிக்கலாம். இத இன்னும் கொஞ்சம் கீழ இறக்கணும்னா கூட நான் இறக்கிக்கலாம். இப்படி தான் நீங்க டெக்ஸ்ட்ட பிளேஸ் பண்ணணும். இது உங்களுக்கு ஒரு ஃப்ளாட் ஆப்ஜெக்ட்ல பண்ணி காட்டுறேன். இன்னுமே ஈஸியா இருக்கும். கர்வ்டு சர்ஃபேஸ்ல வந்து அது செட் ஆகுறதுக்கு நீங்க கொஞ்சம் பார்த்து தான் ஓரியன்ட் பண்ணணும். இப்போதைக்கு நான் இந்த ஓரியன்டேஷன்லயே வைக்கிறேன். ஓகேவா? இந்த டெக்ஸ்ட்ட நீங்க வைக்கணும்னா வச்சுக்கலாம். வேணான்னா டெலீட்டும் பண்ணிடலாம். இப்போதைக்கு நான் உங்களுக்காக சாம்பிள் டெக்ஸ்ட்ட வந்து டாப்ல மட்டும் வச்சு காட்டுறேன். டெக்ஸ்ட் எடுத்துட்டு சாரி. நீங்க டெக்ஸ்ட்ட சூஸ் பண்றதுக்கு முன்னாடி எப்பயுமே என்ன பண்ணுங்க, மாடல செலக்ட் பண்ணிட்டு சூஸ் பண்ணுங்க. இப்போ மாடல சூஸ் பண்ணாதனால அது வந்து எனக்கு கீழ இந்த டெக்ஸ்ட்ங்கிறது பிளேஸ் ஆயிடுச்சு. எனக்கு டெக்ஸ்ட் மாடல்ல வேணும் அப்படின்னா, மாடல செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட்ன்னு சூஸ் பண்ணீங்கன்னா, மாடலோட அந்த டெக்ஸ்ட் வந்து அட்டாச் ஆயிடும். இப்போ அத எடுத்துட்டு வந்து நான் அந்த டாப் சர்ஃபேஸ்ல வச்சுட்டேன். டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கிறதுல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? சப்ஸ்கிரைப்ல மாத்திடுறேன். அதனால இந்த டெக்ஸ்ட் என்ன ஆகுது, எனக்கு இந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாவே ஒட்டிக்குது. இதோட சைஸ நான் வந்து 5 எம்எம்மா குறைச்சிடுறேன். அப்படிங்கிறப்போ எனக்கு மேல ஃபுல்லாவே இந்த டெக்ஸ்ட் வந்துரும். ஓகேவா? அவ்வளோதான். ஜஸ்ட் டெக்ஸ்ட்ங்கிறது நீங்க இன்புட் குடுக்கறத பொறுத்து தான் இருக்கு. ஸோ மறுபடியும் டபுள் கிளிக் பண்ணிட்டு எஸ் ஸ்மால்ல வந்துருச்சு. அவ்வளோதான். தட்ஸ் இட். இப்படி தான் நீங்க டெக்ஸ்ட்ட வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு எல்லாம் முடிஞ்சுதா? அடுத்து நம்ம ஸ்லைஸ் போறதுக்கு முன்னாடி ஃபிலமெண்ட்ட பத்தி பார்த்துரலாம். ஸோ இதுதான் ஃபிலமெண்ட் டேப். இந்த ஃபிலமெண்ட் டேப்க்குள்ள தான் வந்து நீங்க சூஸ் பண்ற ஃபிலமெண்ட்லாம் இருக்கும். மோஸ்ட்டா ஏஎம்எஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா, நீங்க சிங்க்ரனைஸ் பண்ணும்போது உங்க ஏஎம்எஸ்ல என்ன ஃபிலமெண்ட் போட்டிருக்கீங்களோ, அந்த ஃபிலமெண்ட் இங்க ஆட் ஆகணும். அப்படி ஏஎம்எஸ் இல்லன்னா, நீங்க மேனுவலா இங்க எடிட் பண்ணிக்கலாம். பேம்பு லேபும் சரி, நீங்க வேற பிராண்ட்னா ஜென்ரிக், பிஎல்ஏ, டிபியு, பெட்ஜி இந்த மாரியான ஃபிலமெண்ட்ஸ வந்து இங்க சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இன்னும் மெட்டீரியல்ஸ் கூட அன்சப்போர்ட்டட் ஃபார்மட்ஸ்ல இருக்கிறத கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆட் ஆட் ஃபிலமெண்ட்ஸ் மூலமா புது ஃபிலமெண்ட், புது மெட்டீரியலா ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இத நீங்க கிளிக் பண்ணும்போது எடிட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்க தான் மெட்டீரியலோட செட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். பேசிக் செட்டிங்ஸ். நீங்க ரெகுலரா பிஎல்ஏ தான் பிரிண்ட் பண்ணீங்கன்னா, இதுல எதுவும் பெருசா நீங்க கை வைக்க வேண்டியதில்ல. இந்த டெம்பரேச்சர மட்டும் நீங்க ஸ்லோவா பிரிண்ட் பண்றீங்கன்னா கம்மியா வச்சுக்கலாம். ஸ்பீடா பிரிண்ட் பண்றீங்கன்னா அதிகமா வச்சுக்கலாம். ஆ இதுவுமே மிஷினே எடுத்துக்கும் மோஸ்ட்டா. பேம்பு லேப் பொறுத்தவரைக்கும். அதனால இதுல நீங்க பெருசா கை வைக்க வேணாம். நீங்க வேற சப்ளையர்ட்ட இருந்து மெட்டீரியல் வாங்குனீங்கன்னா மட்டும், இத மட்டும் ஒரு 2, 10 அந்த மாரி ஆ ஃபிலமெண்ட் ஸ்பூல்லயே மென்ஷன் பண்ணியிருக்கும். உங்களுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர்ல நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அத மட்டும் செட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து அது செட் ஆயிடும். அவ்வளோதான். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த மெட்டீரியல் எனக்கு 210ல செட் ஆயிடும். தட்ஸ் இட். இதுதான் இந்த ஃபிலமெண்ட்ங்கிறத பேசிக்ஸ். ஸோ பிரிண்டர் முடிச்சாச்சு, ப்ராஜெக்ட் முடிச்சாச்சு, அ அ ஐ மீன் ஃபிலமெண்ட் முடிச்சாச்சு. அடுத்ததா நம்ம பார்க்க போறது ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்ல 2 இருக்கு. குளோபல் அண்ட் ஆப்ஜெக்ட். இப்போ குளோபல்ங்கிறது எல்லாத்தையும் சூஸ் பண்ணும். ஐ மீன் ஆ பெட்ல என்னலாம் இருக்கோ அது எல்லாத்துக்குமே இந்த குளோபல் செட்டிங்ஸ்ங்கிறது அப்ளை ஆகும். அதே இது நீங்க ஆப்ஜெக்ட்ஸ் வைஸ் போயிட்டீங்கன்னா, நீங்க ஒரு ஆப்ஜெக்ட்ட மட்டும் செலக்ட் பண்ணிட்டு, அதுக்காக மட்டுமே பர்ட்டிகுலரா நீங்க வந்து தனித்தனி செட்டிங்ஸ வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ எனக்கு வந்து குளோபலே நான் போறேன். குளோபல்லே உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். நான் இந்த எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்காக உங்களுக்கு இன்னொரு மாடலையும் ஆட் பண்றேன். ஓவர்ஹேங் டவர் அப்படிங்கிறத ஆட் பண்றேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு
ஷிப்புங்கிறது இந்த கீழேருந்து மேலே வரைக்கும் உங்களுக்கு ஒரே லேயரில் சப்போர்ட் இல்லாமல் பிரிண்ட் ஆகிடும் மோஸ்ட் ஆஃப் த பார்ட். இந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஃபெயில் ஆகும், ஆனால் அதுவுமே உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடும். ஆனால் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஆப்ஜெக்ட்டில் ஒரே செட்டில் பிரிண்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகாது. ஏன்னா இந்த இடம்லாம் காற்றுல இருக்குது. காற்றுல பிரிண்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது. ஸோ இதுக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்ஸ் வேணும். இப்போ எனக்கு இதுக்கு சப்போர்ட் வேணாம், இதுக்கு சப்போர்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தனித்தனியாக முடிவு பண்ணிங்கன்னா தான் ஆப்ஜெக்ட்ஸ் போயிட்டு இந்த ஆப்ஜெக்ட் ஒன்றை செலக்ட் பண்ணிவிட்டு சப்போர்ட் போயிட்டு எனேபிள் சப்போர்ட் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணும். சப்போர்ட்டில் 2 டைப் இருக்குது. அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஓகேவா, ஆப்ஜெக்ட் ஒன்றை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 டைப்பையும் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. இப்போ ஆப்ஜெக்ட் ஒன்னுக்கு வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரீ சப்போர்ட் கொடுக்குறேன். ஓகேவா, டிஃபால்ட் தான், நான் வேறு எதுவும் செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணல. ஆப்ஜெக்ட் 2க்கு பார்த்தீங்கன்னா நார்மல் சப்போர்ட் கொடுக்குறேன். நார்மல் சப்போர்ட்டில் நீங்கள் மேனுவல் இல்லைனா ஆட்டோ கொடுத்துக்கலாம். மோஸ்ட்டாக நான் ஆட்டோ ப்ரிஃபர் பண்ணுவேன். ஆட்டோவே உங்களுக்கு சப்போர்ட்ஸ் போதுமான அளவுக்கான சப்போர்ட்ஸை தன்னாலே கொடுக்கும். இப்போ வந்து சப்போர்ட் செட்டிங்ஸ் முடிச்சாச்சு. இப்போ குளோபல் போயிட்டு ஃபஸ்ட்டு பார்க்குறது குவாலிட்டி. இந்த குவாலிட்டிங்கிறது எதை பொறுத்து மாறும் அப்படின்னா உங்களோட மெட்டீரியல் அவுட்புட் வந்து எவ்வளோ குவாலிட்டியாக வரணும் அப்படிங்கிறத பொறுத்து தான். ஸோ இந்த குவாலிட்டி வந்து எதை அஃபெக்ட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பிரிண்டோட டைம் அண்டு பார்ட்டோட ஸ்ட்ரென்த் ரெண்டையுமே அஃபெக்ட் பண்ணும். இப்போ இதை நான் ஸ்லைஸ் பண்ணுறேன். 0.2ல் வந்து உங்களுக்கு ஸ்லைஸ் பண்ணுறேன். ஓகேவா, 0.2 mm லேயர் ஹைட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு லேயர் பை லேயராக உங்களுக்கு 0.2 mm பிரிண்ட் ஆகும். இதை பற்றின டீட்டெயிலாக எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியும்னா 3D பிரிண்டிங்னா எப்படி ஒர்க் ஆகுங்கிறத பற்றின டீட்டெயிலான வீடியோ மேலே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு ஸ்லைஸ் ஆகிடுச்சு. ஸ்லைஸ் ஆன ப்ரிவ்யூ வந்து நம்ம பார்க்குறோம். ஓகேவா, இது ஃபஸ்ட் லேயரில் இருக்குது. இது அப்படியே மேலே கொண்டு போனீங்கன்னா ஸோ இப்படி தான் நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் பிரிண்ட் ஆகும். இதை தான் நீங்கள் ப்ரிவ்யூ டேப்பில் பார்ப்பீங்க. இப்போது நம்ம 0.2 mm லேயர் ஹைட் கொடுத்ததுனால நம்மளோட ஹைட்டு வந்து எவ்வளோ மென்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடல் எவ்வளோ நேரத்தில் பிரிண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 hours 12 hours 13 minutes வந்து உங்களுக்கு மாடல் மொத்தமாக பிரிண்ட் ஆகுது. இந்த 3 சேர்ந்து பிரிண்ட் ஆகிறதுக்கு இப்போ நம்ம கொடுத்துருக்க செட்டிங்கில். இது நான் லேயர் ஹைட்டை வந்து மாற்றுறேன். ஸ்டாண்டர்டில் இருந்து எனக்கு இன்னும் ஃபைனான குவாலிட்டியில் வேணும், எனக்கு பக்காவாக இருக்கணும் பார்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹை குவாலிட்டி இல்லை 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எதனாலும் போகலாம். நீங்கள் ஹை குவாலிட்டி போயிட்டு ஸ்லைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட குவாலிட்டி வந்து இன்னுமே அதிகமாகும். ஆனால் பிரிண்டோட டைமும் இன்னுமே ரொம்ப அதிகமாகும். இப்போது இதனால் என்ன சேஞ்ச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பார்ட்டோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆகும். நீங்கள் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ண லேயர் பாண்டிங் வந்து கொஞ்சம் அதிகமாகும். ஆனால் பார்ட்டோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக் ஆகிடும். ஏன்னா தின்னான லேயர் ஹைட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு பார்ட் பாண்டிங் வந்து அதிகமாக இருந்தாலும் உங்களோட உங்களோட ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் கம்மியாகிடும் அதிகமாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிரிண்ட் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21 hours 44 minutes. அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 10 hours மேலே நமக்கு வந்து பிரிண்ட் டைம்ங்கிறது கூடியிருக்கு. உங்களை குவாலிட்டி வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ குவாலிட்டி வந்து உங்கள் பிரிண்ட் டைமையும் டிசைட் பண்ணும் அண்ட் உங்கள் பார்ட்டோட குவாலிட்டியும் டிஃபைன் பண்ணும். இதை மைண்டில் வச்சுட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான அவுட்புட்ஸ் வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் வந்து பார்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ நான் ப்ரிப்பேர் போயிட்டு இந்த குவாலிட்டியை வந்து நான் திரும்ப ஸ்டாண்டர்டாகவே செட் பண்ணிடுறேன். ஸ்டாண்டர்டுங்கிறது 0.2 mm. இதுவே உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த பிரிண்ட்டுக்கு வந்து போதும். இப்போ குவாலிட்டி நம்ம முடிச்சாச்சு. சீம் வந்து அலைன்டு நான் உங்களுக்கு பெயிண்ட் பண்ணி காமிச்சேன்ல, அந்த சீம் அலைன்டாக இருந்ததுன்னா ஒரே லைனில் உங்களுக்கு சீம் வந்துடும். அடுத்ததாக பார்க்கக்கூடியதான் ஸ்ட்ரென்த். இப்போ நான் ஸ்லைஸ் பண்ணேன்னா உங்களுக்கு டாப்ல இருந்து பார்த்தீங்கன்னா வால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அதாவது சுற்றளவு. இந்த பார்ட்டோட சுற்றளவு சுற்றி ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். அதாவது முட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா முட்டையோட தோடு எப்படி ஒரு லேயராக ஃபார்ம் ஆகுது, முட்டையை காப்பாற்றுது, அந்த மாதிரி தான் இந்த பார்ட்டை வந்து உங்களுக்கு லேயர் பை லேயராக ஒரு முட்டை கூடு மாதிரி அதுக்குள்ளே தான் பிரிண்ட் ஆகும். இப்போ இதுதான் நான் சொன்ன அந்த வால் திக்னஸ், அதாவது வால் லூப் அப்படிங்கிறது. இந்த வால் லூப்புங்கிறது 2 நம்பர் அப்படின்னு இங்கே சொல்லிட்டு இங்கே இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது. இந்த 2 தான் இங்கே நமக்கு ஒரு ஷீல்டிங்காக ஃபார்ம் ஆகிருக்கு. உள்ளே என்ன இருக்கோ அதுக்கு ஷீல்டிங்காக ஃபார்ம் ஆகிருக்கு. இதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த வாலோட சேர்த்து அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா இன்ஃபில். இந்த இன்ஃபில்லுங்கிறது 15% டிஃபால்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தது நீங்கள் வந்து பாட்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 60% இன்ஃபில் வரைக்கும் நீங்கள் போகலாம். மேக்ஸிமம் 60. நான் அதுக்கு மேலே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா 60ங்கிறதே மோர் தென் எனஃப். அண்ட் இந்த இன்ஃபில் பேட்டர்ன் வந்து நிறைய பேட்டர்ன் இருக்குது. ட்ரையாங்கிள், கியூபிக், ஹெக்ஸகன், கைராய்டு, இந்த மாதிரி. ஸோ இதில் நீங்கள் எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு குழப்பம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரியலி ரொம்ப ஸ்ட்ராங்கான பார்ட் வேணும் நான் யூஸ் பண்ண போகிறேன்னா கியூபிக்
இல்ல கைராய்டு, இல்ல ஹனிகாம். இந்த 3ல எது போனாலுமே உங்களுக்கு பாட்டோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். நீங்க டைம் கன்சியூம் பண்ணக்கூடாது, கம்மியா வேணும், டைம் வேணும்னு பார்த்தீங்கன்னா, கிரிட்டு, கான்சென்ட்ரிக் லைன் போனீங்கன்னா, உங்களோட டைம் வந்து ரொம்ப ரொம்ப ரெடியூஸ் ஆகும். பாட்டு ஜஸ்ட் நார்மலா பிரிண்ட் ஆகும். நான் பாட்டோட ஸ்ட்ரென்த்துக்கு ப்ரிஃபர் பண்றது ஹனிகாம் அண்ட் மோஸ்ட் ஆஃப் 40-50% இஸ் மோர் தென் எனஃப். ரொம்ப ரியலி ஸ்ட்ரென்த் வேணும்னு பார்த்தீங்கன்னா, 60% நீங்க போலாம். இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணது எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு லைவ் டெமோவா காட்டுறேன். அண்ட் பாட்டை நம்ம போன வாட்டி ஸ்லைஸ் பண்ணியிருந்தப்போ பார்த்தீங்கன்னா 2 லைன் ஆஃப் வால்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வால் லுப்ஸை வந்து 4 இன்க்ரீஸ் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 4 செவுரு, அதாவது ஒரு முட்டைக்கு 4 ஓடு இருந்தால் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்த மாதிரி தான் இது உங்கள் பாட்டை வந்து ஆக்ட் ஆகும். அண்ட் இன்ஃபில் உள்ள வந்து மெட்டீரியல் உங்களுக்கு இந்த மாதிரி ஹெக்ஸகன் ஷேப்பில் 40% உங்களுக்கு ஃபில் ஆயிருக்கு. அப்படிங்கிறப்போ உங்கள் பாட்டோட ஸ்ட்ரென்த் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ இவ்வளோதான் நீங்கள் வந்து ஸ்ட்ரென்த்தில் பார்க்க வேண்டியது. வால் குவாலிட்டி அண்ட் இன்ஃபில், வால் குவான்டிட்டி அண்ட் இன்ஃபில் இது ரெண்டையும் பார்த்தீங்கனாலே மோஸ்ட்டாக உங்கள் பாட்டு வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தாகவும் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரியும் இருக்கும். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் வந்து மோஸ்ட்டாக நீங்கள் நிறைய வைக்கணும்னு அவசியமே இல்லை. ஸ்ட்ரென்த்து கம்மியாக வச்சாலே போதும். நீங்கள் நார்மலாக தான் பாட்டு பிரிண்ட் பண்ணுறீங்க, டாய்ஸ் மாதிரி தான் பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா. இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது தான் சப்போர்ட். நான் சப்போர்ட்டில் வந்து 2 டைப் கொடுத்துருந்தேன். நல்லா தெரியும். ட்ரீ ஒன்று, நார்மல் ஒன்று. ஸோ ட்ரீங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் காமிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு பிரான்ச் மாதிரி கீழேருந்து மேலே க்ரோ ஆகிட்டே வரும். ஒரு மரம் மாதிரி தான் க்ரோ ஆகி அந்த பிரான்ச் வந்து உங்களுக்கு டாப் லேயரை வந்து தாங்கி பிடிச்சிருக்கும். அவ்வளோதான். இப்படி மரக்கிளை மாதிரி ஃபார்ம் ஆகி வந்து ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும், 2 லேயர் ஃபார்ம் ஆகும். இந்த 2 லேயருக்கு மேலே ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்புக்கு அடுத்து தான் உங்களுக்கு வந்து பாட்டு ஃபில் ஆகும். இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது ஓவர் ஹேங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆல்மோஸ்ட் காற்றுல தான் பிரிண்ட் ஆகுது, ஆனால் ஒரு மைன்யூட் கேப்போட. இந்த மைன்யூட் கேப் தான் உங்களுக்கு வந்து பாட்டை வந்து காப்பாற்றுதுன்னு சொல்லலாம். அதாவது சப்போர்ட்லேருந்து நீங்கள் பாட்டை பிரிக்கிறதுக்கு உதவுறது இந்த மைன்யூட் கேப் தான். ஸோ இது வந்து 0.2 mm டிஃபால்ட்டாக நீங்கள் இந்த செட்டிங்ஸில் வந்து ஆட் ஆகிருக்கும். இந்த கேப் தான் உங்கள் பாட்டையும் சப்போர்ட்டையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ ட்ரீ சப்போர்ட் பார்த்த மாதிரியே தான் அடுத்ததாக நம்ம பார்க்குற நார்மல் சப்போர்ட். இது பார்த்தீங்கன்னா ஈவனாக எல்லா இடமும் வந்துடும். உங்களுக்கு ட்ரீ மாதிரி கீழேருந்து க்ரோ ஆகி வராது. இந்த டைப் ஆஃப் சப்போர்ட் வந்து உங்களுக்கு அதிகமான ஃபிலமெண்ட் கன்சியூம் பண்ணும். உங்களுக்கு ஃபிலமெண்ட் வேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஆனால் அதே டைமில் உங்களால் இதை வந்து 100% இந்த சப்போர்ட் வந்து எனக்கு ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்ல முடியும். ஏன்னா இந்த சப்போர்ட் ஃபெயில் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மி. பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு லேயர், 2 லேயர், ஒரு கேப்பு, அந்த கேப்புக்கு மேலே உங்களுக்கு அந்த பாட்டு பிரிண்ட் ஆகும். அப்படிங்கிறப்போ உங்கள் பிரிண்ட் ரேட் சக்ஸஸ் வந்து இந்த 2 சப்போர்ட்டுக்குமே அதிகமாக இருக்கும். உங்கள் ஃபிலமெண்ட் யூசேஜை பொறுத்து நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க, எனக்கு எந்த மாதிரியான பிரிண்ட் வேணும் அப்படிங்கிறத. தட்ஸ் இட். ஸோ இப்போ சப்போர்ட்டும் முடிச்சாச்சு. இந்த அதர்ஸில் பார்த்தீங்கன்னா பிரிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த இந்த ப்ரைம் டவர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிலமெண்ட்டை பொறுத்து மாறும். ஸோ இந்த ஸ்லைசிங் இதை வந்து நான் ஃபிலமெண்ட் டைப் வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கலர் பிரிண்ட் ஆயிடுச்சு, ஓகேவா? இப்போ எனக்கு இந்த கிரே கலர் பிரிண்ட் ஆயிடுச்சு. எனக்கு ரெட் கலர் மாற்றணும். அப்படிங்கிறப்போ என்ன பண்ணும், உங்கள் பிரிண்டர் வந்து கொஞ்சம் ஃபிலமெண்ட்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு போயிட்டு அந்த ரெட் கலரை வந்து இங்கே வந்து கொஞ்சம் ஃபிலமெண்ட்டை பிரிண்ட் பண்ணும். எதுக்கு பிரிண்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபிலமெண்ட் வந்து ஃப்ளோ கரெக்டாக இருக்கணும். உங்கள் எல்லோ கலர் மெட்டீரியல் வந்து ரிப்பீட் ஆகிடக்கூடாது, ரெட் கலர் தான் வருதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக இந்த ப்ரைம் டவர் வந்து பிரிண்ட் ஆகுது. இந்த ப்ரைம் டவரை வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஆனால் கொஞ்சம் மெட்டீரியல் உங்களுக்கு வேஸ்ட் ஆக தான் செய்யும். இப்படி லேயர் பை லேயர் கலர் மாற மாற உங்களுக்கு இந்த ப்ரைம் டவர் வந்து கலரை மாற்றிக்கிட்டே போகும், ஓகேவா? ஃபைனலாக நீங்கள் எல்லோ பண்ணுறதுனால, எல்லோ டாப் லேயரில் இருக்கிறதுனால எல்லோ ப்ரைம் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். தட்ஸ் இட். இவ்வளோ தான் நம்ம ப்ரைம் டவருங்கிற ஆப்ஷனுங்கிறது. இது உங்களுக்கு தேவையில்லைன்னு டிசேபிள் பண்ணிங்கன்னா உங்கள் கலரில் வந்து மிஸ்கண்டினியூட்டி இருக்கும். இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பெட் அடஷன். ஸ்கிரிப்ட்டுங்கிறது 1, 2 லேயர் வைக்கிறேன். 2 லேயர் வச்சிங்கன்னா உங்களை பிரிண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபிலமெண்ட் வந்து ஒரு சாம்பிள் வந்து எல்லா பக்கமும் ரவுண்ட் பண்ணும். அது இப்படி ரவுண்ட் பண்ணுறதுனால ஃபிலமெண்ட் ஃப்ளோ வந்து ப்ராப்பராக உங்களுக்கு வந்து இருக்கா அப்படிங்கிறத இது உறுதி பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இதை சுற்றி ஒரு 2 லூப் ஆஃப் பிரிண்ட்டு சும்மா சுற்றி வரும். ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு லேயரில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு லேயர் தான் உங்களுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபிலமெண்ட் வந்து கரெக்டாக தான்ப்பா வருது நாசில்லேருந்து அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்து பிரிண்ட் பண்ணும். இதனால் உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஃபெயிலியர் வந்து கண்டிப்பாக குறையும். இதை நீங்கள் எனேபிள் பண்ணலாம், எனேபிள் பண்ணாமலும் விடலாம். ஸோ இதை நான் மோஸ்ட்டாக எனேபிள் பண்ண மாட்டேன். அண்ட் இதில் நான் எனேபிள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பிரிம் டைப்பில் அவுட்டர் பிரிம் இதை வந்து நான் கண்டிப்பாக எனேபிள் பண்ணுவேன். ஏன், நம்ம மைசியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துருப்போம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ. அந்த மைசியர்ஸ் மாதிரி தான் பிரிம்மும். ஆனால் இது என்ன ஆகும், பார்ட்டை சுற்றியுமே உங்களுக்கு பில்ட் ஆகும்.
பாட்டை சுற்றியும் பில்ட் ஆகிறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பாட்டோட வார்ப்பேஜ் வந்து குறையும். இப்போ பிஎல்ஏ பார்த்தீங்கன்னா டக்குன்னு கூல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் வந்து வார்ப்பாக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் அந்த பிரிம். அந்த வார்ப்பை தடுக்கிறது தான் இந்த பிரிம்மோட வேலை. இப்போ பாட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் இந்த பாட்டோட பிரிம் பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ வந்துருச்சு. பிரிம் இவ்வளோ வந்தது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டோட ஃபெயிலியர் பெட் அடெஷனோட ஃபெயிலியர் வந்து உங்களுக்கு நல்லாவே ரெடியூஸ் ஆகும். அண்ட் இதோட டிஃபால்ட்டாக கொடுத்துருக்க வித் 5 mm வித்தே உங்களுக்கு எனஃப். உங்களுக்கு இன்னும் அதிகமாக நான் எனக்கு பெட்டோட ஸ்டிக் ஆகும்னு நினச்சிங்கன்னா இந்த வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இந்த வித்து வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து அவ்வளோ ஃபிலமெண்ட் கன்சிடர் பண்ணாது, கன்சியூம் பண்ணாது உங்களுக்கு ஃபஸ்ட்டு லேயருங்கிறதுனால. ஓகேவா? ஃபஸ்ட்டு லேயரில் மட்டும்தான் இந்த பிரிம் வந்து எனேபிள் ஆகும். தட்ஸ் இட். இதோட நம்மளோட பேம்பு லேபோட பேசிக் செட்டிங்ஸ் முடிஞ்சுது. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் டிவைஸை இங்கே கனெக்ட் பண்ணணும். டிவைஸை கனெக்ட் பண்ணிங்கன்னா இப்போ என்கிட்ட பிரிண்டர் இல்லை. ஸோ நம்மளோட யூடியூப் ஏர்னிங்ஸை வச்சு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு பிரிண்டர் வாங்கலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். அது வரைக்கும் நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச 3D பிரிண்டிங் நாலேஜை வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இங்கே உங்கள் பிரிண்டர் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பிரிண்டரோட ஸ்டேட்டஸ் இல்லை கேமரா இருந்ததுன்னா அதோட லைவ் கேமராவோட ஃபீட் இங்கே வரும். அண்டு எக்ஸ்ப்ளோரோட டெம்பரேச்சர், ஹீட் பெட்டோட டெம்பரேச்சர், ஹீட்டிங் சேம்பர் இருந்ததுன்னா அதோட டெம்பரேச்சர், மோஸ்ட் ஆஃப் பிரிண்டரோட பேசிக் செட்டிங்ஸை வந்து நீங்கள் இங்கேருந்தே கண்ட்ரோல் பண்ணலாம். அண்டு பிரிண்ட் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு 0லேருந்து 100 வரைக்கும் பிரிண்ட் ப்ராசஸ் லைவாக ஒரே நெட்ஒர்க்கில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா காட்டும். அண்ட் இது ஒரு பிரிண்டரோட ஸ்டோரேஜை வந்து டிசைட் பண்ணும். 8 GB ஸ்டோரேஜ் இருந்ததுன்னா அந்த ஸ்டோரேஜில் என்னெல்லாம் இருக்குங்கிறத நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். அண்ட் பிரிண்டரோட ஃபிர்ம்வேர் அப்டேட்டை வந்து நீங்கள் இங்கே ரன் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கேலிப்ரேஷனில் உங்களுக்கு பிரிண்டரோட பேசிக் செட்டிங்ஸ், பிரிண்டரை எப்படி கேலிப்ரேட் பண்ணுறதுங்கிற ஒரு சின்ன லெசன் இருக்கும். கேலிப்ரேஷனுக்காகவே ஒரு பிரிண்டரை வாங்கிட்டு நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுவோம். அண்ட் இந்த ஃபிலமெண்ட் மேனேஜரில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பேம்பு லேபை வந்து ஃபிலமெண்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரியே நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபிலமெண்ட் ஆட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இதை ரன் பண்ணும்போது 1000 கிராம்ஸில் உங்களுக்கு எவ்வளோ பிரிண்ட் ஆகிருக்கு, எவ்வளோ ஃபிலமெண்ட் மிச்சம் இருக்குங்கிறத இங்கே வாட்ச் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். இதோட நம்மளோட பேம்பு ஸ்டுடியோட பேசிக் வந்து எண்ட் ஆகுது. அண்ட் இதோட அட்வான்ஸ்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்ஸை வந்து இன்னும் எப்படி பெட்டராக நம்ம பில்ட் பண்ணலாம், சப்போர்ட்ஸை எப்படி அழகாக ரிமூவ் பண்ணலாம், அண்ட் மாடல் செட்டிங்ஸில் இன்னும் எவ்வளோ அழகான குவாலிட்டிலாம் பார்த்தலாம், பிரிண்ட் அவுட்புட்டை இன்னும் எவ்வளோ அழகாக எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து அடுத்த வீடியோ பேம்பு லேபோட அட்வான்ஸ் மாஸ்டர் கிளாஸில் வந்து போடுறேன். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எதாவது இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, கமெண்ட்ஸ்லாம் நான் சொல்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவை நம்ம சீக்கிரமே அப்லோட் பண்ணுவோம். பேம்பு லேப் அட்வான்ஸ் மாஸ்டர் கிளாஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியர். இது கியூரியஸ்.